Hello friends, இந்த வீடியோல பீட்டா பிரெட் தான் செய்ய போறோம். இது ஒரு அரபிக் பிரெட் ரெசிபி. இத குப்பூஸ்னு சொல்லுவாங்க. இது அரப் கண்ட்ரியோட மெயின் ஃபுட் ரெசிபி. இது சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்கா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த குப்பூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குப்பூஸ் செய்யறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன பவுல்ல 3/4 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது மாவு பசஞ்சிக்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் இந்த கப்பில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இது கூட 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஈஸ்ட் தண்ணியிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மாவில் சேர்த்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைவோம்ல, அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இலக்கமாக தான் பிசையணும், தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து. அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா மாவு பொங்கி வரும் நம்ம புளிக்க வைக்கும் போது. இப்போது இந்த மாதிரி மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும். மாவை இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சு விட்டோன்னா மேலே நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். அந்த பவுலில் கொஞ்சம் சைட்லலாம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு கொஞ்சம் உப்பி வரும்போது பவுலில் நல்லா ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சு இது ஒரு 3 இல்லைன்னா 4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி வரணும். கிளைமேட் பொறுத்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆகும், 5 மணி நேரம் கூட ஆகும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். மாவு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வச்ச சைஸை விட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால இந்தளவுக்கு தான் வந்திருக்கு. நம்ம இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா இன்னும் கூட நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போ இதிலேருந்து மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எடுப்போம்ல, அதை விட 2 மடங்கு, அதாவது 2 சப்பாத்தி அளவுக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் திக்காக வரும். இப்போது இது கையில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை மேலே வச்சு கொஞ்சமாக மேலே கோதுமை மாவு தூவி தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான். சைஸ் மட்டும் சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட சுட்டு எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நான் இந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கிறேன், இதை விட ரொம்ப பெருசாலாம் தேய்க்க வேணாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த திக்னஸுக்கு இருக்கணும். இதை விட இன்னும் ரொம்ப இழுத்து தேய்ச்சோம் அப்படின்னா லேயர் வராது, அதனால் இந்தளவுக்கு எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம தேய்ச்ச குப்பூஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைட் குட்டி குட்டி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஃபுல்லாக லோவில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ஹார்ட் ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா லேயராக சப்பாத்தி உப்பி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக உப்புனதுக்கப்புறம் அந்த சைடு திருப்பி போட்டு லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்தால் போதும். இந்த மாதிரி எல்லா குப்பூஸும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா 2 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டுலாம் போகாது. இந்த குப்பூஸ்க்கு நம்ம சப்பாத்தி கிரேவி இருக்குல்ல, எல்லா கிரேவியுமே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நிறைய கிரேவி வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நல்ல சாஃப்டான ப்ளஃபியான குப்பூஸ் ரெடி. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கும், ஆனால் நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது இப்போது பிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா டபுள் லேயராக திக்காக சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.